சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். சாதனைக்கு ஒருபோதும் உயரமோ நிறமோ உடலமைப்போ தடையாக இருப்பதில்லை. வெளிப்புற தோற்றத்தை வைத்து இன்றளவும் சிலர் கிண்டல் செய்தாலும் சாதனையாளர்கள் அதை கண்டு கொள்ளாமல் முன்னேறி சாதித்த வண்ணமே இருக்கிறார்கள். தமிழ் சினிமாவில் அப்படி உயரம் குறைவான நடிகராக இருந்த போதிலும் தன்னுடைய தொடர் முயற்சியால் 500க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தவர்தான் தவக்கலை என்ற சிட்டி பாபு. நடிப்பு ஒருபுறம் என்றால் நடனத்தாலும் அசத்தியவர்தான் தவக்கலை என்ற சிட்டி பாபு. பயணங்கள் முடிவதில்லை படத்தில் ஆத்தா ஆத்தோரமா வாரியா பாடலில் தன் நடன திறமையை வெளிப்படுத்தியிருப்பார். 1975ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஆந்திராவின் நெல்லூர் மாவட்டத்தில் பிறந்தவர் தவக்கலை என்ற சிட்டி பாபு. குரூப் டான்சராக தனது கரியரை தொடங்கியவர். 1982ஆம் ஆண்டு ஆர். சுந்தரராஜன் இயக்கத்தில் வெளியான பயணங்கள் முடிவதில்லை திரைப்படம் மூலம் நடிகராக அறிமுகமானார். முன்னதாக நேனுமா அவிடே என்ற தெலுங்கு படத்திலும் நடித்திருந்தார். முதல் படத்திலேயே நடிப்பின் மூலம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார். 1983ஆம் ஆண்டு வெளியான பாக்யராஜின் முந்தானை முடிச்சு படத்தில் ஊர்வசியுடன் இணைந்து அட்டகாசம் செய்வார். அந்த படத்தில் இடம்பெற்ற தவக்கலை என்ற கதாபாத்திரம்தான் பின்னாளில் அடையாளமாகவே மாறியது. தமிழ், தெலுங்கு, மலையாள படங்களில் மோகன்லால், பாலகிருஷ்ணா உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் நடித்துள்ளார். தமிழில் ஆண் பாவம், காக்கி சட்டை, தாய் மேலானை, நீங்கள் கேட்டவை, ஓசை, இரத்தத்தின் இரத்தமே, மணந்தாள் மகாதேவன் என பல படங்களில் நடித்துள்ளார். நடிப்பு, நடனத்துடன் 1990இல் சினி மின்மினி நடனக்குழு மற்றும் பல்சுவை கலைப்பள்ளி ஆகியவற்றை நடத்தினார் தவக்கலை. இதன் மூலம் பல திறமையான நடிகர்கள் உருவாகினார்கள். வெள்ளித்திரை தாண்டி மைடியர் பூதம் போன்ற சின்னத்திரை சீரியல்களிலும் நடித்துள்ளார். 500க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த தவக்கலை தான் சேர்த்து வைத்த பணத்தை வைத்து படத்தை தயாரிக்க முடிவு செய்தார். தன்னுடைய நண்பர்களுடன் இணைந்து மண்ணில் இந்த காதல் என்ற படத்தை தயாரித்தார். ஒரு கட்டத்தில் நண்பர்கள் விலகிவிட மொத்த பணத்தையும் இவரே கொடுக்க வேண்டிய சூழல். கடன் வாங்கி அந்த படத்தை தயாரித்தாலும் கடைசி வரை அதனை வெளியிட முடியவில்லை. இதனால் இருந்த பணமும் போனது. ஆசையாய் கட்டிய வீடும் போனது. வாடகை வீட்டில் தங்கியிருந்தார். போதுமணி என்பவரை திருமணம் செய்து கொண்ட தவக்கலைக்கு வாரிசு யாரும் இல்லை என்ற ஏக்கம் இருந்ததாக அவரது சகோதரர் பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார். கேரளாவில் மலையாள படப்பிடிப்பில் கலந்து கொண்டு திரும்பிய தவக்கலை மாரடைப்பால் கடந்த 2017ஆம் ஆண்டு 42வது வயதில் அவர் காலமானார். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை இதுபோன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.